The base of the parallelogram is 16 centimeter. So நம்ம முதல்ல ஒரு parallelogram வரையலாம். So இங்க ரெண்டு parallel lines. அதே மாதிரி இந்த பக்கமும் parallel lines. வரைஞ்சா அது என்னது parallelogram. சின்னதா போட்டுக்கலாம். So this is a parallelogram. இப்போ என்ன சொல்லிருக்காங்க base and height. Base is equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்க 16 centimeter. இதுல base எவ்வளவுன்னு பார்த்தோம்னா this is base. இந்த base தான் இது 16 centimeter. So இது A, B, C, D மார்க் பண்ணணும்னா base is 16 centimeter. Height என்ன கொடுத்திருக்காங்க 7 centimeter less than its base. அப்போ height என்னது 16 centimeter விட that is 7 centimeter less than its base. அப்படின்னா என்ன அர்த்தம் height வந்து base விட 7 centimeter கம்மி. அப்போ height என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 minus 7 that is equal to how much? Height is equal to 9 centimeter. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா ஆஃப் த parallelogram கண்டுபிடிக்கணும். நமக்கு பேஸ் தெரியும், ஹைட் தெரியும். இதுல ஹைட் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் ஹைட். ஓகே, நம்ம ஹைட் இப்போ எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் 9 சென்டிமீட்டர். இந்த ஏடி ஹைட்னு போட்டுறக்கூடாது, நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கிறது தான் இந்த ஹைட் வரும். அப்போ ஏரியா ஆஃப் parallelogram-ஓட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் இன்டு ஹைட். பேஸ் இன்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுல பேஸ் எவ்வளோ இருக்கு 16 சென்டிமீட்டர், ஹைட் எவ்வளோ இருக்கு 9 சென்டிமீட்டர். ஓகேவா? சென்டிமீட்டர் இன்டு சென்டிமீட்டர் என்னது ஸ்கொயர் சென்டிமீட்டர். இப்போ நம்ம எதை மல்டிப்ளை பண்ணணும் 16 மல்டிப்ளைடு பை 9. இப்போ 9 6 are 54, remainder 5, 1 minus 9 plus 4 is 144. What is the answer? 144 square centimeter.